ஸ்போர்ட்ஸ் பைக், ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக் நிறைய யங்ஸ்டர்ஸோட கனவு. இன்றைக்கி நம்ம டாப் 10 பைக்ஸ் பேஸ்ட் ஆன் பவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பைக் வெர்ஷனில் பார்க்க போகிறோம். அண்டர் ஒரு 3.2 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவோம், அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் டைம்பர்ஸ் அதை பார்த்து 4 வாரம் தன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு ஹார்ட்டு குத்திக்கிட்டு நாங்களும் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட், ஸ்டார் vlog, மோட்டோ vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஆல்ரைட், நம்பர் 1 ரேங்க் நம்பர் 10 அமைதிப்பட சத்யராஜ் சுசுகி ஜிக்ஸர் 150 SF 13.4 bhp and 13.8 Nm டார்க்கில் பல பேர் சத்தமாக செய்கிற காரியங்களை சத்தமே இல்லாமல் செஞ்சு முடிக்கும் திறமை படைத்த பைக். 1.6 lakhs 155cc 56 mm போர், 62.9 mm ஸ்ட்ரோக்கு, 9.8:1 கம்ப்ரெஷன் ரேஷியோ, ஏர் கூல்டு, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, வெட் மல்டிப்ளேட் கிளச்சு, ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜின், 12 liters கெப்பாசிட்டி, 2.4 liters ரிசர்வ் தட்டம் அண்ட் 540 km per tank. ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 45 km/L வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டாப் ஸ்பீடு ஒரு 125 km/h கிட்ட தொட்டுரும் வண்டி ஈஸியாக. சிங்கிள் சேனல் ABS, 266 mm டிஸ்க்கு முன்னாடி, 240 mm டிஸ்க்கு பின்னாடி, ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் 17 inch டயர்ஸு, டியூப்லெஸ் டயரு, அலாய் வீல்ஸு, டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் பின்னாடி ஸ்விங் ஆர்ம் ரியர் சஸ்பென்ஷன். குட் திங்ஸ்னு பார்த்தா இந்த வண்டி பயங்கர பவர்ஃபுல்லாக பெப்பியாக இருக்கும் இந்த மோட்ரு. அண்ட் ஃபுல்லி ஃபேட் டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ரைட் டைனமிக்ஸு ரொம்ப கமிட்டடாக இல்லாமையோ ரொம்ப ஸ்போர்ட்டியாக இல்லாமல் அழகாக சிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். ஒரு மாதிரி தினுசாக பதுங்கி உள்ளே பாஞ்சா ட்ராக்குக்கும் ஏற்ற மாதிரி தான் ஓட்டலாம் இந்த வண்டியில். என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஏர் கூல்டு இன்ஜின்னு சம்டைம்ஸ் ரொம்ப 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 ரேராக சிட்டியில் நீங்கள் ஊட்டும் போது செம்மையாக சூட் அடிக்கும் காலில். அண்ட் 6th gear இல்லை. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு 6th gear இருந்தால் மென்யூர் பண்ண இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது வண்டிக்கும் தெரியுது, பண்ணவங்களுக்கு தான் அது தெரில. அடுத்து ரேங்க் நம்பர் 9 இப்படியும் ஒரு பொறப்பு அப்படின்னு வாழற சகுனி KTM RC 125 125cc-லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்கிறதுலாம் இங்கே தான் நடக்கும். என்னத்த பண்ணுறது? 14.7 bhp 12 Nm 124.7cc இன்ஜின் வித் 58 mm போரு, 47.2 mm ஸ்ட்ரோக்கு. ஆனால் கம்ப்ரெஷன் ரேஷியோ 12.8:1. லிக்விட் கூல்டு இன்ஜின். இது 125K லிக்விட் கூல்டு இன்ஜின், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, வெட் மல்டிப்ளேட் கிளச்சு, ஃபியூல் இன்ஜெக்டட் மெக்கானிசம் என்ன BS6 கன்வென்ஷனு, 13.7 liter ஃபியூவல் டேங்க்கு, 1.5 ரிசர்வ் தட்டிடும், 548 km ரைடிங் ரேஞ்ச். ஏன்னா மைலேஜ் ஓனர் ரிப்போர்ட்டட் வெறும் 40 km/L தான். 125cc வெறும் 40 km/L தான். ரீசன் என்னன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான பெப்பியான மோட்டர் இது. ஸ்விட்சபிள் ABS, 320 mm டிஸ்க்கு முன்னாடி, 230 mm டிஸ்க்கு பின்னாடி, 17 inch வீல்ஸ் முன்னாடி பின்னாடி, டியூப்லெஸ் டயரு, அலாய் வீல்ஸு, WP Apex 43 ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் WP Apex மோனோஷாக் பின்னாடி. WP Apex KTM ஓன்டு பிராண்டு, அவங்களோட சொந்த பிராண்டு. பெஸ்ட் திங்ஸ்ன்னு பார்த்தா ரிஃபைண்டான பொட்டன்ட்டான 124cc இன்ஜினு, சூப்பரான ஹேண்டலிங்கு, செம்மையான பிரேக்ஸு. பிரச்சனை என்னென்னா அக்ரெசிவ் ரைடிங் பொசிஷனாக. ஸோ சிட்டியில் 125cc உருட்டுறதுக்கு நீங்கள் படாத பாடுபடுவீங்க. அண்ட் என்ன 125cc இது ஓவர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஏன்னா 2 லட்ச ரூபா வாங்குறாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருந்தா ஒன்றும் குறைஞ்சிருக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக ரேங்க் நம்பர் 8 ஜீரோ டென்ஷன் தர ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200S. என்ன இருக்கிற இடமே தெரியல, 1.4 lakhsக்கு ப்ரைஸ் டேக் ஒன்று போட்டுன்னு குவைட்டாக இருக்கிறாப்புல மார்க்கெட்டில். 17.8 bhp at 8500 rpm and 16.45 Nm at 6500 rpm. ஒரு ஹம்பிளான 199.6cc 200cc இன்ஜின், 66.5 mm போர், 57.5 mm ஸ்ட்ரோக்கு, கம்ப்ரெஷன் ரேஷியோ ஹம்பிள் 10:1. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆயில் கூல்டு, ஏர் அண்ட் ஆயில் காம்பினேஷன் கூல்டு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடையாது, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அண்ட் வெட் மல்டிப்ளேட் கிளச்சு, ஃபியூவல் இன்ஜெக்டட் இன்ஜின், 12.8 liters ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி, 2 லிட்டரில் ரிசர்வ் தட்டுச்சுன்னா ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 40 km/L ரேஞ்ச் என்ன ஒரு 512 km/h டேங்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ஈஸியாக பிடிச்சிடும். அதுக்கு மேலே அலாயம் வண்டி உஷாராக ஓட்டணும். சிங்கிள் சேனல் ABS தான். முன்னாடி 276 mm டிஸ்க்கு, பின்னாடி 220 mm டிஸ்க்கு, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், முன்னாடியும் பின்னாடியும் 17 inch டியூப்லெஸ் டயர், அலாய் வீல்ஸு, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ் அண்ட் பின்னாடி உத்து பாருங்க அது ஒரு ரெகுலரான ஸ்விங் ஆர்ம் வித் மோனோஷாக் தான். குட் திங்ஸ்ன்னு பார்த்தா ஸ்போர்ட்டியான டிசைனு, நல்ல டீட்டெயிலிங்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேற மாதிரி இருக்கும் இந்த வண்டி. காம்ப்ரஹென்சிவாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த வண்டி இன்னும் ஓட்டல, ஏன்னா கையில் மாட்டல. பட் ஆனால் சும்மா ஒரு குட்டி ரவுண்டு மட்டும் கிடச்சிது, அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு. கம்யூட்டர்ஸ்க்கு பக்காவாக இருக்கும், டெய்லி கம்யூட்டர்ஸ்க்கு.
என்ன ஒரே ஒரு பிரச்சனை, வைப்ரேஷன் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி ஒரு காட்டின மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் டெயில் செக்ஷனு நேக்கடில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும், ஒரு சின்ன வேரியேஷன் கூட இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்துருக்கலாம். இக்கானமி ஆஃப் ஸ்கேல், அதனால் டிசைன் லிமிட்டேஷன். என்னத்த பண்ணுறது, எல்லாருக்குமே பட்ஜெட் பிரச்சனை தான். அடுத்தபடியாக ரேங்க் நம்பர் 7 புதுசாக வந்து தினசா பார்க்குற பஜாஜ் F250 1.67 lakhs சென்னையில் ஆன் ரோடில். 249cc oil cooled engine, 24.1 bhp at 8750 rpm and 21.5 Nm at 6500 rpm, 72 mm bore, 61.17 mm stroke, compression ratio 10.3 இல்ல 10.4:1 வரும் நினைக்கிறேன். 5-speed gear box, assistant slipper clutch ஓட வரும், நோட் பண்ணுங்க. அதனால தான் ரேங்க்ல மேலே வந்து தப்பில். அண்ட் 14 liter fuel tank capacity, 2.8 ரிசர்வ் தட்டம். ரைடிங் ரேஞ்சு 546 km per tank, ஏன்னா 39 km per liter ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ். அண்ட் டாப் ஸ்பீடு இப்போ ரீசெண்டாக ஒரு வண்டி டெலிவரி ஓட்டி பார்த்தோம், 132 km per hour டாப் ஸ்பீடு. ஆக்சுவலி நல்லா இருந்தது, பட் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அந்த வண்டி, அதில் கொஞ்சம் திணறுது. சிங்கிள் சேனல் ABS தான், 300 mm டிஸ்க்கு முன்னாடி, 230 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர், முன்னாடி பின்னாடி 17 inch டியூப்லெஸ் டயர் அலாய் வீல்ஸு. அண்ட் டெலிஸ்கோபிக், ரெகுலர் டெலிஸ்கோபிக், ஹம்பிளான டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், மோனோஷாக்கு பின்னாடி. ரெண்டுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருந்தது. குட் திங்ஸ் என்னன்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. அண்ட் 250cc இன்ஜினு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நோட் பண்ணுது. அண்ட் சேல்ஸ்க்கு அப்புறமா ஸ்பேர் பார்ட்ஸும் சர்வீஸும் ரொம்ப 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 அஃபோர்டபுள், ஏன்னா இது பஜாஜ். பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் சேனல் ABS இல்லை. இந்த துட்டுக்கு குத்துருக்கலாம், 1.67 தான் கேட்குறது நியாயம் இல்லை, பட் குத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டியூவல் சேனல் ABSோட அருமை பெருமெல்லாம் இன்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை, ப்ளூடூத் கனெக்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் குத்துருக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ்க்கு எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அடுத்தபடியாக ரேங்க் நம்பர் 6 த Bumblebee RS200 1.93 lakhs. ஒரு ஹம்பிளான 199.5cc இன்ஜின், 24.2 bhp and 18.7 Nm டார்க்கு, 72 mm போர், 49 mm ஸ்ட்ரோக்கு, 4 valve இன்ஜின் இது. அண்ட் கம்ப்ரெஷன் ரேஷியோ 11.5:1. லிக்விட் கூலிங்கு, 6-speed மேனுவல் கியர் பாக்ஸு, வெட் மல்டிப்ளேட் கிளச் தான். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அடுத்த வருஷம் வந்தால் நல்லாயிருக்கும், பட் பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். 13 liter ஃபியூவல் டேங்க்கு, 2.6 ரிசர்வ் தட்டம். ரைடிங் ரேஞ்சு 455 km per tank, ஏன்னா ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 35 km per liter. அண்ட் டாப் ஸ்பீடு 140.8 km per hour. பிரேக்கிங் சிஸ்டம் டியூவல் சேனல் ABS, 300 mm டிஸ்க்கு முன்னாடி, 230 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர், முன்னாடி பின்னாடி 17 inch டியூப்லெஸ் டயர் அலாய் வீல்ஸு. ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ். அண்ட் பின்னாடி நைட்ராக்ஸ் எனேபிள்டு மோனோஷாக் ஷாக் அப்சார்பர்ஸ் வித் கேஸ் கேனிஸ்டர்ஸ். குட் திங்ஸ் என்னன்னு பார்த்தா, ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். அந்த 6-speed கியர் பாக்ஸஸ் அப்படியே ஸ்லிக்காக இருக்கும், சில்லுக்காட்டும். அண்ட் ரொம்ப ஈஸி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா பஜாஜ் இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும், சர்வீஸும் நல்லா பண்ணி தருவாங்க. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பஜாஜுக்கு நான் ஏன் 2 லட்சம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இது வண்டியில் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் மைண்ட் செட்டில் தான் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. ரைட் குவாலிட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், ஏன்னா சஸ்பென்ஷன் பயங்கர ஸ்டிஃப். அண்ட் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷு நீங்கள் 2 lakhs வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக கொடுக்கணும். அப்புறம் ஏன் கேட்க மாட்டாங்க பஜாஜுக்கு ஏன் 2 lakhsன்னு. இருந்தாலும் வச்சுக்கோங்க. ரேங்க் நம்பர் 6. அடுத்தபடியாக ரேங்க் நம்பர் 5 இளைஞர்களின் முதல் மொழி, பெற்றவங்களுக்கு தலைவலி, R15 V4. விலை ரூபாய் 2,05,000 only. 155cc வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷனோட, 18.1 bhp and 14.2 Nm டார்க்கு, 58 mm போரு, 58.7 mm ஸ்ட்ரோக்கு, 4 valve இன்ஜின், 11.6:1 கம்ப்ரெஷன் ரேஷியோ. லிக்விட் கூல்ட் இன்ஜின், 6-speed கியர் பாக்ஸு, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட, இது இல்லாமல் குவிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது இதுன்னு இதில் இருக்குது. 11 liter ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி, 1.76 ரிசர்வ் தட்டம், 495 km per tank. இதோட ரேஞ்ச் ரீசன் என்னன்னா, சாலிடாக 45 to 46 km per liter வரும் நீங்கள் கரெக்டாக ஓட்டிங்கன்னா. அண்ட் டாப் ஸ்பீடு 140+. டியூவல் சேனல் ABS, 282 mm டிஸ்க்கு முன்னாடி, 220 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், முன்னாடி பின்னாடி 17 inch டியூப்லெஸ் டயர் அலாய் வீல்ஸு. டெலிஸ்கோபிக் USD ஃபோர்க், V4லேருந்து முன்னாடி USD ஃபோர்க்கு ஃப்ரண்ட்டில். அண்ட் பின்னாடி லிங்க் டைப் மோனோக்ராஸ். இந்த வண்டியோட குட் திங்ஸ் அப்படின்னா, இந்த 2 lakhsக்கு ஊர்பட்ட ஃபீச்சர்ஸை கொட்டி நிரப்புறாங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அண்ட் ஸ்டன்னிங்கான ஒரு டிசைனு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, குவிக் ஷிஃப்டர் இருக்குது, எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். அந்த 155cc இன்ஜின் ஓட்டின அவனுக்கு தெரியும் அது ஒரு பேயின்னு. என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸ்பேர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஓவர் காஸ்ட்லியாக வருது. அண்ட் ப்ரைஸு ரொம்ப ஜாஸ்தியோ அப்படின்னு நம்ம மனசை நோ அடிக்க வைக்குது. ஏன்னா 2 lakhsல 150cc
என்னதான் இருந்தாலும் அது ஒரு 150cc 2 lakhsன்றது கொஞ்சம் டூ மச். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக கொஞ்சம் சொல்ல தயக்கமாக இருக்குது, நிறைய பேர் மனசை கஷ்டப்படுத்திடணும்னு வேறு ஒரு பயம். இந்த வண்டி வாங்கி ஓட்டுறவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் எலசாக இருப்பாங்க. கொஞ்சம் பழசானதும் கை நோவும் இடுப்பு வலிக்கும். ரெகுலர் கம்யூட்டிங்க்கு இந்த வண்டியை வாங்கி டிராஃபிக்கில் குஞ்சு மெனியூவர் பண்ணிங்கன்னு வைங்களேன், இப்போ தெரியாது, வருங்காலத்தில் நீங்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம், உங்கள் உடம்பு உங்களுக்கு கேள்வி கேட்கும். சரி விடுங்க. அடுத்து ரேங்க் நம்பர் 4, 2 சக்கரம் கொண்ட பொண்ணு, அதுக்கு நிறைய பேர் மேலே கண்ணு. RC200 தி ஆரஞ்ச் பியூட்டி, 2.38 lakhs, 199.5cc, 25.4 bhp at 10,000 rpm and 19.5 Newton meter at 8,000 rpm. 72mm bore, 49mm stroke, 14.5:1 compression ratio. பயங்கரமாக இருக்கும் அந்த இனிஷியல் ஆக்சிலரேஷன். இதில் 6 speed மேனுவல் கியர் பாக்ஸு, லிக்விட் கூலிங், கிளச்சு கிடையாது. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இதில் ஸ்லிப்பர் கிளச்சு இல்லை. வருங்காலத்தில் வந்தால் சந்தோஷம்தான். பட் நீங்கள் அந்த வண்டியை காம்ப்ரஹென்சிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டிக்கு ஸ்லிப்பர் கிளச்சை தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு கிளச் அப்ளிகேஷனும் கியர் டிரான்ஸ்மிஷனும் ஸ்மூத்தாக இருக்கும். 13.7 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி, 1.5 ரிசர்வ் தட்டும். ரைடிங் ரேஞ்சு 424.7 கிலோமீட்டர் பர் டேங்க்கு. ஏன்னா 31 கிலோமீட்டர் பர் லிட்டர் இதோட ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ். நீங்கள் என்ன இன்னும் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா 30 to 33 கூட வரும் சிட்டியில். டாப் ஸ்பீடு 146 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆக்சுவலாக R15D4 155cc ஆஃபர் பண்ணுற ஒரு த்ரஸ்டிங் பர்ஃபார்மன்ஸை டாப் எண்டில் இது ஆக்சுவலி மேட்ச் பண்ண கஷ்டப்படும். பட் இனிஷியல் ஆக்சிலரேஷனில் பயப்பட இவங்கிட்ட நிற்கவே முடியாது யாரும். பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் டியூவல் சேனல் ABS, 320mm டிஸ்க்கு முன்னாடி, 230mm டிஸ்க்கு பின்னாடி, 17 inch டியூப்லெஸ் டயர் அலாய் வீல்ஸு, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் WP Apex 43 அண்ட் ரியரு Apex WP Apex மோனோஷாக் அவனோட ஓன். சூப்பரான ஒரு மோட்டர் சைக்கிள், சீரியஸாக பயங்கர பஞ்சியான இன்ஜின், ஃப்ரண்ட் எண்டு, அதுவும் அந்த இனிஷியலு அது ஒரு மாதிரி போதை. அண்ட் நல்ல பவர் டு வெயிட் ரேஷியோ. வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வண்டி நல்லாயிருக்கும். ஹேண்ட்லிங்ஸ் அப்படி படுக்கலாம், நெளிலாம், வளையலாம், ஒரு மாதிரி ஒரு அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் டாப் ஸ்பீடில். பட் வண்டி உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நீங்கள் மனசில் வேணாம். பிரச்சனை என்ன அப்படின்னா சிட்டியில் ரைட் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில்லியன் சீட்டு இது எவ்வளோ பரவாயில்ல, இது சின்னது, இதுக்கு முன்னாடி இதோட ஒஸ்ட்டாக இருந்தது. பட் இது கூட ஓகே தான், கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சூப்பர் கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் பிரேக்கு அதில் தான் பைட்டு கொஞ்சம் கம்மி. இவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்க்கு ஃப்ரண்ட் பிரேக்கில் பைட் கொஞ்சம் சூப்பராக வச்சுருந்தாங்கன்னா அந்த தான் வந்திருக்கும். அடுத்து ரேங்க் நம்பர் 3, மார்க்கெட் ஷேர் தேடி சாலிடான ஒரு பாடி, ஜிக்ஸர் SF 250, 249cc ஆயில் கூல்ட் இன்ஜின், 26.13 bhp and 22.2 Newton meter. எல்லாமே கம்மி RPMஸ்ல லாக் ஆகிடும். 76mm bore, 54.9mm stroke, 4 valve engine, 10:1 compression ratio. 6 speed manual gearbox, wet multiple clutch, 12 liter fuel tank capacity, 2.4 reserve தட்டும், 420 km ரைடிங் ரேஞ்ச். ஏன்னா 35 km per liter இதோட மைலேஜ் ஓனர் ரிப்போர்ட்டட். அண்ட் டாப் ஸ்பீடு 150+ km per hour போகும். சீரியஸாக நீங்கள் குனிஞ்சு ஏரோடைனமிக்காக கொஞ்சம் சுருக்கி ஓட்டினீங்கன்னா 150 நீங்கள் பார்த்துருவீங்க. இதில் பிரேக்கிங்கு டியூவல் சேனல் ABS, 300mm டிஸ்க்கு முன்னாடி, 220mm டிஸ்க்கு பின்னாடி, 17 inch அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கன்வென்ஷனல் டெலிஸ்கோபிக் அண்ட் ரியரில் மோனோஷாக். ஹைலி ட்ராக்டபுளான ஒரு 250cc மோட்டர். அண்ட் ரைடிங் பொசிஷன் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீரியஸாக முதுகு நோவாது, கை நோவாது, ஆனால் ஸ்போர்ட்டியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டலாம். அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு 250cc மோட்டர் சைக்கிளுக்கு 35 km per liter ஸ்போர்ட்ஸ் மோட்டில் இருக்கிறது சான்ஸே இல்லை. அதாவது ஸ்போர்ட்ஸ் செட்டிங்கில், அதில் ரைட் மோட்ஸ்லாம் இல்லை, நீங்கள் வேறு அவசரப்பட்டு தான் நினச்சிக்க போகிறீங்க. அண்ட் என்ன கொஞ்சம் ஹை ப்ரைஸு, கிட்டத்தட்ட 2 lakhs வண்டி ஆன் ரோடு சென்னையில். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பயங்கர பழசு, LED இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. அப்புறம் 2 lakhs எப்படி கொடுப்பாங்க மக்கள்? அதனால தான் சேல்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது இதில். ரேங்க் நம்பர் 2, சொரா மீன் கண்ணு, மோதனவா வாயில் பன்னு, RR 310, 3 lakhs இந்த வண்டி. 312.2cc ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின். அது ஒரு இன்ஜினியரிங் மார்வல். அது 33.52 bhp at 9,700 rpm and 27.3 Newton meter at 7,700 rpm. 80mm bore, 62.1mm stroke, 10.9:1 compression ratio. கிட்டத்தட்ட 11:1. Liquid cooled engine, 6 speed manual transmission with race tuned slipper clutch, 11 liter fuel tank capacity, 2.2 reserve தட்டும், 330 km ரைடிங் ரேஞ்ச். ஏன்னா ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 30 km per liter அண்ட் டாப் ஸ்பீடு 163 km per hour. வெறி கொண்டு ஓடும். இதில் ரைட் மோட்ஸ்லாம் வேறு இருக்குது, ரெயின், ரோடு, ட்ராக்கு.
Dual channel ABS, 300mm டிஸ்க் முன்னாடி, 240mm டிஸ்க் பின்னாடி, 17 inch tubeless tire, alloy wheels, frontல inverted cartridges telescopic fork and பின்னாடி 2 aluminum die cast swing arms இருக்கும். செம்ம பஞ்சியான 310. நீங்கள் அந்த மோடெல்லாம் மாற்றி ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி உங்கள் அடிமையாட்ட வேலை செய்யும். செம்மையான ஒரு ஹேண்ட்லிங்கு, டீசெண்டான கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள். ஃப்ரண்ட் பிரேக்கில் தான் கொஞ்சம் பைட்டு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ஃபுட் பேக்ஸ் பாருங்களேன், நீங்கள் அந்த கால் வைக்கிற இடம் அது பயங்கர குட்டியாக இருக்கும். அது ஒரு காண்டான ஒரு விஷயம் இந்த வண்டியில். பட் இதை தவிர குறைன்னு சொல்ல இந்த வண்டியில் பெருசாக எதுவுமே இல்லை. ரேங்க் நம்பர் 1, புது வெர்ஷன் பெண்டிங் இருந்தாலும் அவனை இவன் தான் ட்ரெண்டிங். 3.2 lakhsல RC 390 கார்னர் ராக்கெட் செல்லமா கமிட்டடான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸு. 373cc, 42.9 bhp, 35 Nm டார்க்கு, 12:1 கம்ப்ரெஷன் ரேஷியோ, லிக்விட் கூல்ட் இன்ஜின், 6-speed கியர் பாக்ஸு, PASC ஆன்டி ஹாப்பிங் ஸ்லிப்பர் கிளச்சு, மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட், வெறும் 9.5 liters தான் ஃபியூவல் டேங்க்கு. அடுத்த வருஷன் வந்ததுன்னா அதுவும் 13 லிட்டர் இல்லை 11 லிட்டராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைடிங் ரேஞ்சு 247 km per டேங்க்கு அண்ட் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 23 24 km per லிட்டர் தான் நீங்கள் வெறி பிடிச்சி ஓட்டிங்கன்னா. அண்ட் டாப் ஸ்பீடு 169. நீங்கள் வெயிட் கம்மியாக இருந்தீங்கன்னா 170 கூட பிடிக்குமா. பிரேக்கிங் சிஸ்டம் ஸ்விட்சபிள் ABS, 320mm டிஸ்க் முன்னாடி, 230mm டிஸ்க் பின்னாடி அண்ட் 17 inch டியூப்லெஸ் டயர், அலாய் வீல்ஸ், WP Apex 43 ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் WP Apex மோனோஷாக் பின்னாடி. பெஸ்ட் இன் செக்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். 3.2 lakhsக்கு கீழே ஏதாவது ஒரு வண்டி வெறித்தனமாக ஓடுது அப்படின்னா இவன் தான். இவன் அச்சிக்கிறதுக்கு 3.2க்கு கீழே எவனுமே இல்லை. இன்னும் நிஞ்சா அது இதுன்னு போகலாம், பட் விடுங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். எக்ஸலண்ட்டான பிரேக் RC 390ல் அண்ட் ஹேண்ட்லிங்கு, அதுவும் கார்னர்ஸில் ஹேண்ட்லிங்கு அதுக்குன்னே பிறந்து வளர்ந்த வண்டி இது. என்ன சீட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், பயங்கர ஹார்டாக டைட்டாக கட்டையாக மனக்கட்டையாட்டம் இருக்கும். அண்ட் ரேசிங் ஸ்டான்ஸை பயங்கர கமிட்டடு, ஸோ வெர்சடைலாக யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ பங்கம். புது வெர்ஷனில் 2 ரேடியேட்டர் ஃபேனோட வருதான், பார்க்கலாம் எப்படி இருக்குது. அவ்வளோதான் மக்களே, இதான் நம்ம டாப் 10 ஸ்போர்ட்ஸ் பைக் அண்டர் 3.2 lakhs. இன்னும் நிஞ்சா 300 R3 ஈஸினே போகலாம், ஆனால் அது வேணாம், அது மேலே மட்டும் பட்ஜெட்டில் இடம் இல்லை. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு ஓகேவா, இல்லை இந்த லிஸ்ட்டை நீங்கள் மாற்றி போடுவீங்க அப்படின்னா லிஸ்ட் எப்படி போடுவீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ஆர்வமாக எதிர்பார்ப்பேன். வேகமாக போங்க, ஆனால் சாலாக போங்க, ஓகேவா. சேஃப்டி தான் இம்பார்ட்டண்ட்டு. எங்கே வேணாமோ அங்கே வானாம். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.